அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த கிரெடிட் ஸ்கோர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரிவாக அத பத்தி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர்னா என்ன? இத எப்படி கையாளுறாங்க? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிரெடிட் கார்ட நீங்க வாங்குறீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர ம மையமா வச்சு தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு குடுக்கப்படும். இப்போ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, கிரெடிட் கார்ட் குடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோர் எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இத டிசைட் பண்றது சிபில் அப்படின்னு சொல்லி, அந்த கிரெடிட்ஸ் பியூரோ மூலமாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படின்றத எடுத்துக்கலாம். நீங்க ஒரு வாட்டியாக கிரெடிட் கார்டு வாங்கிட்டு இருக்கீங்க. எந்த விதமான கடனும் இல்ல அப்படின்னா, அதே போல உங்ககிட்ட ஆர்டி, எஃப்டி இந்த மாரி சேவிங்ஸ் நெறைய இருக்கு அப்படின்றப்போ, உங்களுக்கு சீக்கிரமாவே கிரெடிட் கார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதே வேளையில நீங்க பெர்சனல் லோன், பிசினஸ் லோன் அதாவது எக்கச்சக்கமான கடன வாங்கி அதில கடன சரியான நேரத்தில அந்த வட்டிய கட்டாம இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பு உண்டாகும். அந்த கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பு உண்டாகுறதுனாலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற விஷயம். சரி இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் ஒரு 300லேருந்து ஒரு 900 வரைக்கும்னு சொல்லலாம். யாருமே பார்த்தீங்கன்னா 900க்கு மேல கிரெடிட் ஸ்கோர் வாங்குறாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம். 700லேருந்து 800 பாயிண்ட் இருந்தாலே போதும் உங்களுக்கு அ அதிக கடன் பார்த்தீங்கன்னா, குறைந்த வட்டியில உங்களுக்கு அதிக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 600 விட கீழ போச்சுன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதுக்கு மூலமாக ஃபியூச்சர்ல உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே போகும். எந்த வங்கியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் குடுக்குறதுக்கு தயங்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ 600 டூ 700 அப்படின்றது ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்கோரா இருக்கு. அதன் வழியாக உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்றது கூட நம்ம சொல்லிக்கலாம். 600லேருந்து சுமார் 700 அப்படின்றது. இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல 5 விஷயங்கள் நம்ம கையாளணும். ய எந்த எதன் அடிப்படையில இந்த கிரெடிட் ஸ்கோர் தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாகவே நம்ம இந்த கிரெடிட் ஸ்கோர இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய கடன் என்ன இருக்கோ கிரெடிட் கார்ட் மூலமா, அத சரியான நேரத்தில அத திருப்பி நீங்க செலுத்துறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அதில உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்டரி அதோடைய ஃபேக்டர் பார்ப்பாங்க. அதில சுமார் 35% இதன் வழியாக தான் உங்களுடைய ஸ்கோர் தீர்மானிக்கப்படுகிறது. 100%. 2வது விஷயம் என்னன்னா, கிரெடிட் யுட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி. கிரெடிட் யுட்டிலைசேஷன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டோடைய லிமிட் என்ன இருக்கோ, அந்த லிமிட்ல இருந்து 30% தொகையை மட்டும் தான் நீங்க அந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தும்போது பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. இந்த கிரெடிட் யுட்டிலைசேஷன் லிமிட் அப்படின்னா, இப்போ கிரெடிட் கார்டு சுமார் ரூ. 1,00,000 கிரெடிட் லிமிட் இருக்கு அப்படின்னா, ஒரு 30,000க்கு இருக்கக்கூடிய தொகை. அதாவது 30%னா 30,000க்கு நீங்க மாசம் அந்த 30,000 தொகைய நீங்க பயன்படுத்திக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல கிரெடிட் யுட்டிலைசேஷன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருதப்படுகிறது. அதன் மூலமாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். 30% இதனுடைய ஒரு கணிப்ப வச்சு தான் அந்த 30% உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ல கான்ட்ரிபியூஷன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஹிஸ்டரி. அதன் வழியாக என்னன்னா, நீங்க எப்படியெல்லாம் உங்களுடைய கடன திருப்பி கட்டியிருக்கீங்க. அது ஒரு சுமார் 15% பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு அது இம்பாக்ட் ஆகும். உங்க கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்குன்னா, அதன் மூலமாக ஒரு 15% அந்த கிரெடிட் ஸ்கோர்ல கான்ட்ரிபியூஷன் போகும். அதன் வழியாக உங்க கிரெடிட் ஸ்கோரும் நல்லா மேல வரும். 4வது விஷயம்னா, டைப் ஆஃப் கிரெடிட். எந்த விதமான கடன்களை நீங்க பெற்றிருக்கீங்க? நீங்க பிசினஸ் லோன் வாங்கியிருக்கிறீங்களா? பெர்சனல் லோன் வாங்கியிருக்கிறீங்களா? கார் லோன் இருக்கா? வீட்டு லோன் இருக்கா? இதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர்ல இந்த கான்ட்ரிபியூஷன் போகும். இதுக்கு ஒரு சுமார் 10% கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 5வது விஷயம் என்னன்னா, புதுசா நீங்க ஒரு கார்ட வாங்க போறீங்க. கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா, அதில என்குயரி பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். என்குயரின்றது நீங்க கிரெடிட் ஸ்கோர் நீங்களே சொந்தமா கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு பார்க்க போறீங்கன்னு நீங்க பார்க்குறோம்னு நினைக்கிறீங்கன்னா, இத சாஃப்ட் என்குயரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நீங்க புது கார்ட வாங்குறீங்கன்னா, ஒரு புது என்பிஎஃப்சியோ அல்லது கிரெடிட் கார்டு கம்பெனியோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர பாக்குது அப்படின்னா, அது ஹார்ட் என்குயரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடியா இந்த கிரெடிட் கார்ட அப்ளை பண்றதுனால ஹார்ட் என்குயரி அதிகமாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பு உண்டாகும். அதே போலவே நீங்களும் ஃப்ரீக்வென்ட்டா கிரெடிட் ஸ்கோர செக் பண்ணிட்டே இருக்கிறப்போ, அத சாஃப்ட் என்குயரியா கருதப்படுறதுனால, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர அது அ இறங்குறதுக்கான பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற விஷயம். அது சுமார் 10% இந்த புது கிரெடிட் கார்ட நீங்க வாங்குறீங்க அல்லது இந்த என்குயரி பண்றப்போ, அத கவுண்ட் பண்ணப்படுகிறது இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு. ஸோ, இப்போ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா வேலைக்கு போணுமா? இன்கம் இருக்கணுமா? அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு வங்கியில சேமிப்பு பண்ணியிருக்கீங்க, ஒரு எஃப்டி வச்சிருக்கீங்கனாலும் கூட,
செக்யூர்டு கிரெடிட் கார்டு வந்து சில வங்கிகள் குடுக்குது. அதாவது எஃப்டியின் மேல கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு குடுக்கப்படுகிறது. அந்த எஃப்டி வந்து லாக்இன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த எஃப்டிய வந்து நீங்க குளோஸ் பண்ண முடியாது. கிரெடிட் கார்ட வந்து நீங்க திருப்பி உங்க கம்பெனிக்கு, அதாவது பேங்க்குக்கு நீங்க குடுத்த பிறகு, கிரெடிட் கார்ட குளோஸ் பண்ண பிறகு தான் நீங்க எஃப்டிய குளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை நீங்க வந்து கிரெடிட் கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த தொகைய வந்து நீங்க கட்ட முடியலைன்னா, உங்களுடைய எஃப்டிய வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. அதாவது எஃப்டிய வந்து அவங்க அ எடுத்துக்குவாங்க அப்படின்ற விஷயம். எஃப்டியில் இருக்கக்கூடிய மொத்த தொகையும் கம்பெனி எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து செக்யூர்டு கிரெடிட் கார்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அன்செக்யூர்டான கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்ற என்ன விஷயம்னா, நீங்க சேமிப்பு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்ணுங்க. புதுசா வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபர்கள் 6 மாசத்துக்கு ஏற்ப உங்களுடைய சம்பள தொகைய வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ல வந்து நீங்க அத அப்படியே பார்க் பண்ணி வச்சு, அதன் வழியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்ட வாங்கி செலவு பண்றதுக்கு எடு முன் வரலாம். செலவு பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவ் பையிங்க வந்து தடுத்துக்கோங்க. இத பத்தின ஒரு தகவல் வந்து ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். 20லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி கிரெடிட் கார்ட வாங்கணுன்றத ஒரு அந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் ஸ்கோர் அல்லது கிரெடிட் ஸ்கோர் எப்படி வந்து கையாளப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல். வெளிநாட்டுகள்ல வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து இத பத்தின ரிசர்ச்லாம் செய்றாங்க. எக்ஸ்பீரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து கிரெடிட் கார்ட வந்து அங்க அமெரிக்கால வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து இது கிரெடிட் கார்டு இஷ்யூஸ் பண்றாங்க. அதன் வழியாக நம்ம இந்தியாலயும் கூட நெறைய வங்கிகள் வந்து இப்போ கிரெடிட் கார்டு குடுக்குது. அது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது 2 கம்பெனிஸ் வந்து ஒரு வங்கியும், ஒரு கம்பெனியும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு தான் வந்து கோ பிராண்டட் கார்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்ட்லயும் பல வகைகள் இருக்கு. அத பத்தி கூட நம்ம முன்வரும் வீடியோகள்ல ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு